சிம்ம ராசி சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான அமைப்புப்படி சில நேரம் உங்களுக்குள் ஆன்ம பலம் இல்லாமல் இருக்கும். அதே போல பய உணர்வுகளும் தற்று தலை தூக்கலாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக பய உணர்வு இருக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கான சூக்ஷமங்களை அறிவீர்கள். இந்த நாள் சனிக்கிழமை தினம் என்பதால் சனீஸ்வர பகவானுக்கு ராகு கேது பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. ஆக சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களே, நவகிரகங்களுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலும் அபிஷேகம் செய்து நவகிரகங்களுக்கு பிரசாதமாக நைவேத்தியம் செய்து கொடுக்கலாம். உங்களுடைய கையால் நீங்கள் உணவினை தயார் செய்து அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய வினைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். அதிலும் வெளியே வாங்கி கொடுப்பதை விட உங்களுடைய கையினால் நீங்களே தயார் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் இன்னும் பலன் அதிகம். ராசிக்குண்டான அமைப்புப்படி மற்றவர்களுடைய பேச்சுக்களால மன வருத்தங்கள் நேரிடலாம். எந்த விதத்திலும் எமோஷனல் ஆகாமல் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. சிம்மராசி சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதிலும் நட்சத்திர ரீதியாகவும் நடக்கலாம். பொதுவாக ராசினருக்கும் லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதனுடைய உண்மை தன்மைகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது. சில முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது.